உட்காந்துருக்கான். அப்புறமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, இப்பதான் பார்க்க பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது ஃபோன்ல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுலயுமே இந்த மெசேஜ் தான் வந்திருக்கு. "நீ ஜான்வியோட பாட்டி என்ன பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாரி. இது யாரு பண்ணியிருப்பா? எனக்கு இருக்கிற எதிரி யாரு? புது எதிரி யாரு? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். என்ன பத்தின உண்மை தெரிஞ்சது அந்த பாட்டி மட்டும் தான். அந்த பாட்டியுமே இப்ப கோமால கிடக்குது. அப்ப வேற யார் இதெல்லாம் பண்றா? ஒருவேளை ஜான்வியா இருக்குமோ? ச்சே ச்சே அவளா இருக்காது. ஏன்னா அவளுக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத நான் இப்பதானே கன்ஃபார்ம் பண்ணேன். வேற யாரா இருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சது மட்டும் இல்லாம அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணி இந்த நம்பர குறிச்சு வச்சுக்க சொல்லி, இந்த நம்பர் எங்க இருந்து யாரு பண்ணா? யாரோட ஃபோன்லேருந்து வந்திருக்கு? எந்த ஊர்ல இருக்கு அந்த ஃபோனு? அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிக்க சொல்றான். அவன் தான் போலீஸ்காரனாச்சே. சரி சார் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் அங்க கண்டுபிடிக்கிறதுக்கு போயிடுறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினி கண்ணாடியெல்லாம் தொடச்சு வச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவன் சொல்லிட்டு போனான்ல, "அழுக்கா இருக்கு இந்த கண்ணாடி" அப்படின்னு சொல்லிட்டு. தொடச்சு வச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம் கேட்கிற மாரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவ வெளிய வந்து பார்த்தா, அங்க அந்த வேலைக்காரி மட்டும் நடந்துகிட்டு இருக்கா வீடு ஃபுல்லா. இவங்க என்ன பாதி ராத்திரில இப்படி வீடு ஃபுல்லா நடந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கீழ இறங்கி வந்து கேட்கிறா. "ஏன் இந்த அர்த்த ராத்திரில இப்படி நடந்துட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கேட்டா, அவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்றாங்க. ஒருவேளை அப்ப இத பண்ணது நம்ம புருஷனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி இவளே கெஸ் பண்ணிடுறா. சரி அவர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த பக்கமா கைய காட்டிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவளும் அந்த பக்கமா போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த நம்பர பாத்து விராஜ்க்கு ஃபோன் பண்ணி இந்த போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். அந்த மெசேஜ் துபாய்லேருந்து தான் வந்திருக்கு. அதாவது துபாய் சிம்ம யூஸ் பண்ணி தான் அந்த மெசேஜே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஓகே தான்டா. அத பண்ணது யாரு? அவங்க பேர் என்ன? ஊர் என்ன? அட்ரஸ் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். இத கண்டுபிடிக்கிறதுக்காக உனக்கு இந்த ராத்திரில நான் ஃபோன் பண்ணேன். ஒழுங்கா அவங்களோட ஃபுல் அட்ரஸ் எனக்கு விசாரிச்சு சொல்லு அப்படிங்கிற மாரி சொன்னதும், சரி சார் நான் விசாரிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோன கட் பண்ணிடுறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினி அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த சீக்ரெட் ரூமு கிட்ட வரைக்குமே வந்துட்டா. பட் உள்ள போறதுக்கு அவளுக்கு ஒரு மாரியா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவன் சொன்னான் இல்லையா, இந்த ரூம் பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். அத நினைச்சு பார்த்துட்டு, "விராஜ் நீங்க உள்ளேயா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. "ஆமாமா நான் இங்க தான் இருக்கேன். அப்புறம் நீ எதுக்காக இங்க இவ்ளோ தூரம் வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "அது ஒண்ணும் இல்லங்க. உங்கள காணோம்னு தான் நான் தேடிட்டு வந்தேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. நான் நல்லா தான் இருக்கேன். சரி நீ இங்க இருந்து போ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லி அவள மட்டும் அங்கேருந்து அனுப்பி வச்சிடுறான். இவனுக்கு ஒண்ணும் புரியல. அது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினி டீலாம் போட்டு ரெடியா வச்சிருக்கா புருஷனுக்காக. அவன் வந்து அந்த ரூம விட்டு வெளிய வரான். நைட்டு ஃபுல்லா அந்த ரூமுக்குள்ள தான் இருந்திருப்பான் போல. வெளிய வந்த உடனே இவ டீய கொண்டு போய் குடுத்தா, "இது என்ன டீ இவ்ளோ ஆறி போயிருக்கு. எனக்கு சூடா தான் வேணும்." அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினி, "சூடா எடுத்துட்டு வரேங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டீ போட போயிடுறா. அதுக்குள்ள இவன் எங்கேயோ அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கான் போல. நம்ம ஹீரோயினி திரும்பவும் டீ போட்டு வந்து குடுக்குறா. "என்னது இது? இப்ப நான் உன்கிட்ட டீ கேட்டேனா? வேலைக்காரியோட வேலைய மட்டும் நீ கரெக்ட்டா பண்றியே தவிர, பொண்டாட்டியோட வேலை எதுவுமே நீ கரெக்ட்டா பண்ண மாட்ற." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். "என்னாச்சுங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "என்னோட வாலெட்ட காணோம், பெல்ட்ட காணோம், ஷூவ காணோம், சாக்ஸ காணோம். அதெல்லாம் எங்க போச்சு?" அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்கான். "எல்லாமே இங்க தாங்க இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லி எல்லாத்தையும் எடுத்து குடுத்துட்டு இருக்கா. உடனே இவனும் அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திட்டிக்கிட்டே ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப கடுப்பாகுறான் காலையிலே. ஏன் இவ்ளோ எரிஞ்சு எரிஞ்சு விழுகுறான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினிக்கு ஒண்ணுமே புரியல. திரும்ப எல்லாம் ட்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு கண்ணாடிய போய் பார்க்குறான். அங்க அந்த கண்ணாடியில என்ன தெரிஞ்சுச்சு அப்படிங்கிறது தெரியல. திரும்பவும் அந்த கண்ணாடிய பார்த்துட்டு, "இது அழுக்கா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்றான். "இல்லங்க நான் நேத்து நைட்டு தான் அத தொடச்சேன்." அப்படிங்கிற மாரி சொல்றா. "எனக்கு தெரியும் இது அழுக்கா தான் இருக்கு. இங்க பாரு இந்த விராஜ் லோப்ரால பாரு எப்படி இருக்கான் பாரு. இப்படியா இருப்பேனா? நல்லா மாஸா கெத்தா தானே இருப்பேன். ஆனா இது என்னோட பின்பத்தையே அப்படியே தப்பா காட்டுதே. அப்போ இது அழுக்கா தானே இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கான். அது ஒண்ணும் இல்ல. இவன் மனசுல இருக்க அந்த அழுக்கு கண்ணாடி போட்ட மாரி அப்படியே இவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது கண்ணாடில. அதனால தான் அப்படி அழுக்கா இருக்கு, அழுக்கா இருக்குன்னு சொல்றான். "சரிங்க நான் ஏதோ கிளீன் பண்ணிடுறேங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அத துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போனா, அதுக்குள்ள இவன் அங்க இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாஸ் எடுத்து அந்த கண்ணாடியிலே போட்டுறான். அந்த கண்ணாடி உடைஞ்சு சுக்கு நூறா போயிடுச்சு. எதுக்கு இவன் அப்படி பைத்தியம் மாரி பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோயினிக்கு எதுவுமே புரியல.